இன்னைக்கு இந்த வீடியோவில் கடல் உணவுகள் விருந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்னும் அதிக வெரைட்டி, இன்னும் அதிக ருசியோட. வாங்க கடல் உணவுகளோட அடுத்த லெவல் விருந்துக்கு. நண்டு தொக்கு வீட்டிலேயே ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப மசாலா சேர்க்காம ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு தொக்கு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் 1/2 கிலோ நண்டுக்கு. இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சில்லை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நண்டு தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டில் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வதங்கி கலர் மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, முன்னாடியே அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை மொத்தமாக சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவை வதக்கி விட்டுட்டு இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. நான் ஜாரில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன். தண்ணியையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சூடாகி தொக்கு ஒரு கொதி வந்ததும் மசால் பொடியை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்காவது கொதிக்க விடணும். இந்த 3 நிமிஷத்துக்குள்ள நடுவில் மட்டும் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வெந்து மேலே லேசாக எண்ணெய் விட்டு வரும்போது இந்த ஸ்டேஜில் முன்னாடியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச நண்டை சேர்த்துடலாம். நண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா தொக்கோட நண்டை பரட்டி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்காவது நம்ம வேக விடணும். நண்டும் நமக்கு தண்ணி விட்டுட்டு வெந்து வந்துக்கிட்டே இருக்கும். நடுவுலையும் நம்ம அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக இந்த 15 நிமிஷத்துக்குள்ள கலந்து விட்டுட்டே இருங்க. 15 நிமிஷம் கழிச்சு மசாலா சுண்டி எண்ணெய் விட்டு வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடியை நறுக்குனா கொத்தமல்லி தலை, அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூடான நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சாதத்துக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த நண்டு தொக்கு. முழு மீன் வறுவல் உடையாமலும் மசாலா பிரியாமலும் காரசாரமாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முழு மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு பல்ல 15 கிட்ட தோலை உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி மட்டும் இவ்வளோ சேர்த்தா போதும். மிளகா தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக நான் வர மிளகா 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகா தூளாக சேர்க்குறதா இருந்தால் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா பொடி 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளிக்கு பதிலாக எலும்புச்சம்பளத்தோட சாறு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்காம கொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மீன் மசாலாவை ஒரு தட்டில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் சோள மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவோட மசாலாவை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போது நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு கடைசியாக எது பத்தலையோ அதை சேர்த்து டேஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே மீனில் கொஞ்சம் உப்பும் எலும்புச்சம்பளத்தோட சாறு கொஞ்சமாக சேர்த்து தடவி வச்சுருக்கேன். இப்போது ரெடி பண்ணி வச்ச மீன் மசாலாவை 2 மீன்லையுமே எல்லா பக்கமே தடவி விட்டுருக்கேன் திருப்பி போட்டு. மசாலா தடவின மீனை குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். நான் ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு பேனில் மீன் பொரிக்க தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இப்போது ஊற வச்ச மீனை சேர்த்துட்டு ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷமாவது வேக விடுங்க. நம்ம முழு மீனை சேர்த்துருக்கனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். முழு மீனை பொரிக்கும் போது ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. 2 பக்கமுமே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த முழு மீனை ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மீன் மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வறுக்கும்போது அதிகமாக மசாலாவும் உதிராது, மீனும் நமக்கு உடையாமல் இருக்கும். அவ்வளோதான், மணக்க மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக முழு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணுங்கள்.
மீன் சுக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்னோடய ஸ்டைலில் மசாலா பேஸை ரெடி பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் சுக்கா பண்ணுறதுக்கு நண்டு சுக்கா பண்ணும்போது நான் மசாலாவை வந்து பாதி எடுத்து வச்சுருந்தேன். அந்த மசாலா பேஸை வச்சு தான் இப்போ மீன் சுக்கா பண்ண போகிறேன். எடுத்து வச்ச மசாலா பேஸை நண்டு சுக்கா பண்ண கடாயிலேயே சேர்த்துக்கிறேன். நண்டு சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ட் 1 வீடியோவில் கொடுத்துருக்கேன். மீன் சுக்காக்கு மீனில் முள் இல்லாத பகுதியாக பார்த்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நான் திருக்க மீனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் தான் முள்ளும் வந்து நரம்பு மாதிரி இருக்கும், நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. அதை சேர்த்துக்கிறேன். இந்த மீன் துண்டோட நான் வந்து உப்பு, மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து முன்னாடியே பிரட்டி வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச மீனை மசாலா கூட சேர்த்துக்கலாம். மசாலா கூட மீனை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி எடுத்த மசாலா தொக்கு பதத்தில் தான் இருக்கும். மீன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் திருக்க மீன் இல்லைன்னா வஞ்சரம், சீலால கூட முள் இல்லாத பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சதை நம்ம நடுவில் மட்டும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ள மீனும் தண்ணி விட்டு விட்டு மறுபடியும் நமக்கு தொக்கு சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மசாலா சுண்டி வந்துக்கிட்டே இருக்குது. தொக்கு நல்லா சுக்கா மாதிரி மீனில் இந்த மாதிரி சுண்டி வந்ததும் கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை இல்லைன்னா கொத்தமல்லி தலையை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் பிரட்டி விடுங்க. இந்த மீன் சுக்கா சாப்பிடும் போதே நமக்கு கறி சுக்கா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், மணக்க காரசாரமாக மீன் சுக்கா ரெடி. இது சாதம், சப்பாத்தி, பரோட்டாவுக்கு ஏற்ற காம்போ. பட்டர் இறால் வறுவல் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டர் இறால் வறுவல் பண்ணுறதுக்கு எறாவை அதோட வால் பகுதியை மட்டும் விட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். எறாவை இப்போ ஊற வைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எறாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்த மசாலாவோட எறாவை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். மசாலா கலந்த எறாவை ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பட்டர் தான் அதிகமான ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதனால நான் கொஞ்சம் தாராளமாகவே பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகுனதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம முன்னாடியே ஊற வச்ச எறாவை சேர்த்துடலாம். பட்டர்லேயே எறாவை வதக்கி விட்டுக்கலாம். எறா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். மசாலா வந்து நல்லா எறால கோட்டாயிடும். நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. எறா வந்து நமக்கு ஒரு 5 நிமிஷமாவது வேகணும். அதனால் எறாவை விட்டு விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வதக்கி விட்டுக்கோங்க. எறா வேக வேக நமக்கு மசாலாலேருந்து பட்டரும் பிரிஞ்சு வரும். எறாவை நல்லா 2 பக்கமும் பிரட்டி விட்டு வேக விடுங்க. மசாலா நல்லா சுண்டி எறால இந்த அளவுக்கு மசாலா கோட்டாகி வரும்போது இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். சாறு சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கம்மன்னு வாசனையோட பட்டர்லேயே வறுத்த சாஃப்டான பட்டர் இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டார்டர் மாதிரியே இப்படியே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹரியாலி மீன் வறுவல் புதினா வாசனையோட பச்சை மிளகா காரத்தோட வீடே மணக்கிற மாதிரி பச்சை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹரியாலி மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி கொத்தமல்லி தலைக்கு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். உரிச்ச பூண்டு வந்து ஒரு 10 பல் கிட்ட சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் மீன் வறுவலை பொறுத்த வரைக்கும். பச்சை மிளகாய் வந்து நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலை ஒரு 4-5 இலை மட்டும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை வந்து நமக்கு கலரை மாற்றி விட்டுரும். அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 எலும்புச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகை சேர்த்துக்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டை எந்த மீன்லனாலும் நம்ம தடவி வறுத்துக்கலாம். நான் வஞ்சரம் மீன் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். மீனில் இருக்க ஈரத்தை மட்டும் லேசாக தொடச்சி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்ச மசாலாவை மீனில் 2 பக்கமுமே தடவி விட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற விட்டால் போதும். ஒரு பேனில் மீன் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு மீனை வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மீன் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு பக்கம் மட்டுமே ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட வேக விட்டு அடுத்த பக்கத்துக்கு திருப்பியிருக்கேன். அடுத்த பக்கமாக திருப்பினதுக்கப்புறமா மீதி இருக்க மசாலாவை இது மேலேயே தடவி விட்டுக்கலாம்.
இதே மாதிரி மீனை 2 பக்கமுமே மசாலா தடவி திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பச்சை மீன் வறுவல் கம்ம கம்மன்னு கொத்தமல்லி புதினா வாசனையோட மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நண்டு ஆம்லேட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக காரசாரமாக வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு ஆம்லேட் பண்ணுறதுக்கு நண்டு சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த நண்டு சதையை வீட்டிலேயே ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். எடுத்து வச்ச நண்டு சதை கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 1 மட்டும் நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஆம்லேட்க்கு தேவையான அளவு உப்பு, நண்டு தொக்கு மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க மசாலாவுக்கு ஒரு 5 முட்டை வரைக்குமே நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டையை மட்டும் உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாவை முட்டையோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நண்டு ஆம்லேட்டுக்கு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் அப்படி இல்லைன்னா தவாவில் கூட ஒரு ஆம்லேட்டுக்கும் தேவையான அளவு ஊற்றி 1 ஸ்பூன் வச்சு லேசாக இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கோங்க. நம்ம நண்டு சதையை பச்சையாக சேர்த்துருக்கனால ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நண்டு ஆம்லேட். அதிக விலை கொடுத்து கடையில் போய் சாப்பிடாம வீட்டிலேயே சட்டுன்னு சுட ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரீன் மசாலா பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாரில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதையும் நீங்கள் 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 200 கிராம் வெங்காயத்துக்கு 50 கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டை சேர்த்துருக்கேன். 50 கிராம் பூண்டுக்கு 50 கிராம் இஞ்சியை ஈக்குவலாக எடுத்து சேர்த்துருக்கேன். இஞ்சியை குறைச்சிட்டு பூண்டை அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 30 கிராம் இஞ்சிக்கு 50 கிராம் பூண்டு கூட நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து கொத்தமல்லி தலையை 1 கைப்பிடி அளவு காம்போடவே எடுத்து சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைக்கு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை எடுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஒரு மசாலா போதும். மீன் குழம்பு, நண்டு தொக்கு, எறா தொக்கு, கருவாடு தொக்கு, தக்காளி தொக்கு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அவசரமா சமையல் பண்றவங்களுக்கு இந்த தொக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மசாலா பேஸ்ட்டை 2-3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மசால் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த 5 வகையான மசால் பொடியை தான் எடுத்து வச்சிருக்கேன். தனி மிளகாத்தூள் 50 கிராம் எடுத்துக்கோங்க. 50 கிராம் மிளகாத்தூளுக்கு மல்லித்தூள் 75 கிராம் எடுக்கணும். மிளகுத்தூள் 5 கிராம் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 10 கிராம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 5 கிராம் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த 5 மசாலாவையும் நான் சொன்ன அளவுகளோட எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து 2-3 சுத்தி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மசாலாவை நம்ம எல்லா குழம்புக்குமே சேர்த்துக்கலாம், பொரியலுக்கும் சேர்த்துக்கலாம். இதை நீங்க வீட்டில் குழம்பு மசாலா பவுடரா கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடல் உணவுகள் விருந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதுல உங்களோட ஃபேவரட் ரெசிபிஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த உணவுகள் விருந்து வீடியோக்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.